ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிதா டைலரிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்மிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எம்மிங்க்கு வந்து நூலை ரெண்டாக போட்டு இங்கே இந்த பக்கம் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்டை வந்து இப்படி மடிச்சுட்டு இப்படி பண்ணி இதை பாருங்கள், கீழே கொஞ்சமாக எடுத்து மேலே விடணும். ஓகேங்களா? கீழே கொஞ்சமாக எடுங்க, மேலே. இது வந்து எம்மிங் நீங்கள் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எம்மிங் அழகாக பண்ண வரும். நீங்கள் நிறைய ப்ளவுசஸை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வீட்டில் சும்மா ரஃப்பான துணி எடுத்து இந்த எம்மிங்கை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பழக வரும். ப்ளவுஸ்லேயும் அழகாக பழகிக்கலாம். நீங்கள் எம்மிங் பண்ணுறதும் எம்மிங் கொக்கி காஜா வச்சு கொடுத்தாலே அதை வச்சு கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். இதிலிருந்தே நம்ம டெய்லி செலவுக்கு கூட மணி ஏர்ன் ஆகும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொக்கிக்கு வந்து இந்த நூலை வந்து ரெண்டாக எடுத்து நாலாக முடி போட்டுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாக எடுத்து நாலாக முடி போட்டுக்கோங்க. இப்போ கொக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இங்கேருந்து இங்கே ஒரு 3 ஸ்டிச்சுங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹோலில் ஒரு 3 ஸ்டிச்சு மெமரியாக இருக்கணும்னு தான் நான் அந்த 3 கவுண்ட்டை சொல்கிறேங்க நான். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டிச். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கேருந்து மேலே வந்து அந்த க்ரிப்பை எடுத்துக்கணும். நூலை பார்த்துக்கோங்க, சிக்க ஆகாமல் இருக்கணும். மெயின் அதுதான். வச்சு நல்லா இழுங்க. டைட்டான பிறகு அதே எடுத்து இப்படி நல்லா க்ரிப்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பழக தாங்க எல்லாமே வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் புரிகிற மாதிரி கூட உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் 3 டைம்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. அதுக்கப்புறம் எண்டாக வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம், கரண்டி வராமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த முறையில் பார்த்தோமா, அதுக்கப்புறம் இப்போ வேறு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். இது பாருங்கள், இங்கே கிட்ட வச்சு அழகாக அதை பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கூட இல்லைங்க, அதை கேப் வச்சு நல்லா குத்தி எடுக்கணும். உள்ளேயா குத்தி எடுக்கணும். டேபிள் மாதிரி இருந்ததுன்னா இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுவே வந்துடும். ப்ரெஸ் பண்ணி நல்லா அதை அந்த ஹோலை வந்து நம்ம பெருசாக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த கொக்கியை கொஞ்சம் நீக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? அழகாக கையை வச்சு இப்படி நீக்கி வச்சுக்கணும். இது பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணிக்கணும். அந்த கொக்கியை உல்ட்டாவாக போட்டு இப்படி பண்ணிக்கோங்க. புரியுதா? அந்த கொக்கியை அப்படியே உல்ட்டாவாக போடணும். உல்ட்டாவாக போட்டு இப்படி திருப்பணும். இப்போ வந்துடுச்சா கொக்கி? இப்போ இந்த 2 பக்கம் மட்டும் தைச்சா போதும் நம்ம. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் க்ரிப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நீடில் மட்டும் இவ்வளோ பெருசு வாங்கிக்கோங்க. பெரிய நீடில்னு சொல்லி வாங்கிக்கோங்க. நீடில் தான் இதுக்கு மெயின். பெரிய நீடிலாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.